வாய்ப்பு ஒரு முறைதான். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா 16வது அதிகாரத்தில் 19 முதல் 31வது வசனங்கள் வரை உள்ள சம்பவம் நமக்கு தெரிந்த ஒன்று. பணக்காரனான ஒரு மனுஷனும் தரித்திரனாய் இருந்த லாசரு என்பவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து அநேக பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நாம வேறொரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அந்த ஐஸ்வர்யவான் அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து தன் வீட்டு வாசலில் விழுந்து கிடந்த அந்த ஏழை லாசருவை விசாரிக்காமல் சுயநலமாய் வாழ்ந்து பின்பு அவன் மரித்து பாதாளத்தில் அக்கினி ஜுவாலையிலே தள்ளப்பட்டான். அதே போல ஏழை லாசரும் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டு தான் அக்கினி ஜுவாலையிலே படுகிற வேதனை தாங்க முடியாமல் ஆபிரகாமை நோக்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி வேண்டிக் கொண்டான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்றான். உடனே அந்த பணக்காரன் தன் நிலையை உணர்ந்து தன்னுடைய 5 சகோதரர்கள் அந்த நரக வேதனைக்கு வந்துவிடக் கூடாதென்று லாசருவை அவனுடைய சகோதரரிடத்தில் அனுப்பும்படி வேண்டிக் கொண்டான். ஆனால் அதுவும் சாத்தியமில்லாத ஒன்று. பாருங்க, அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த வேதனை நிறைந்த பாதாளத்திலும் உதவி கிடைக்கல, தன்னுடைய சகோதரர்களுக்கு அந்த ஆக்கினை அறிவிக்கவும் வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஐஸ்வர்யவானுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் தெரியாது என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கிறான். அப்படியானால் அவனுக்கு பிரமாணங்களும் நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பது தெரிந்திருக்கணும். தெரிந்தும் ஏழைக்கு உதவி செய்யாமல் தன் வயிறு நிரம்பினால் போதும் என்று சுயநலமாக வாழ்ந்து தேவனுடைய பிரமாணங்களை அசட்டை செய்தான். முடிவு நரக வேதனை. இன்று நாம கூட வேத வசனங்களும் நியாயத்தீர்ப்பை குறித்து தெரிந்திருந்தும் அசட்டையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் மனம் திரும்புவதும் பிறரை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவதும் இந்த பூமியில் இருக்கும் வரைதான். நாம் இந்த பூமியை விட்டு பிரிந்து போனோமானால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. வாய்ப்பு ஒரு முறைதான். உடனே மனம் திரும்புங்க. உங்கள் குடும்பத்தாரை, நண்பர்களை, உறவினர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்த முயற்சி எடுங்க. இந்த வாய்ப்பை தவறவிட்டோமானால் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. நாம் இந்த பூமியில் சுகபோகமாய் வாழ அழைக்கப்படலைங்க. பிறரை நேசித்து பிறருக்கு உதவி செய்து நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம பிறரிடத்திலும் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, முதலாவது நாம ஆயத்தப்படுவோம், பிறகு பிறரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.